பொத்துவில் பகுதியில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் தலைமையில் நேற்றிரவு நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் அமைதியின்மை ஏற்பட்டது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தி ஐக்கிய தேசிய முன்னணியில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் இந்த கூட்டம் நேற்றிரவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது அங்கு சமூகம் அளித்த அமைச்சர் ரவுஃப் ஹக்கீமுக்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. இவ்வாறு ஏற்பட்ட அமைதியின்மையை கட்டுப்படுத்த விசேட அதிரடிப்படையினர் சம்பவ இடத்திற்கு அழைக்கப்பட்டதை அடுத்து தேர்தல் பிரசார கூட்டம் நடைபெற்றது. இங்கு கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்திய சில்லறைகளை பார்க்கிற போது தன்னை யாழியாக ஒரு முனிவரிடம் ஆக்க வேண்டும் என்று வரம் கேட்டு யாழியாகி தரை முனிவரையே கொல்ல வந்த நேரம் மீண்டும் எலியாகுக என்று சொன்ன அந்த யாழி எலியாகி போன கதைதான் இப்ப முன்னாள் போலீஸ்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சியை அம்பாறை மாவட்டத்திலே இன்று தோற்கடிப்பதற்காக மயில் சின்னத்திலே இந்த ரிஷாட் பதிவுதீன் செய்கிற இந்த சதியை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவம் புரிந்து கொள்ளும். எதற்காக இங்கு மயிலிலே கேட்கிறார்கள்? மஹிந்த ராஜபக்சேவுக்கு அம்பாறை மாவட்டத்தில் வென்று கொடுக்கிற ஒரு சதியைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.